மீனவர் விலக்குள் அடைப்பட்டிருந்த பூதத்திடம் கதையை சொல்ல ஆரம்பித்தார். கிரேத்த மன்னர் ரெஹான் தனது நற்குணத்தாலும் தனது நல்லாட்சியாலும் மக்களிடையே சிறந்த மன்னராக விளங்கினார். அவருடைய வீரத்தையும் அவருடைய படை பலத்தையும் கன்ற சுற்றியிருந்த பேரரசுகள் அவரிடம் போரிடவே பயந்தார்கள். ஒரு நாள் தன் உடல்நிலை சரியில்லாமல் மயக்கத்தில் விழுந்தார் மன்னர் ரெஹான். மயக்கத்தில் எழுந்த மன்னர் ரெஹான் தான் கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்தார். அமைச்சரே, பல மாதங்களாக இந்த மருத்துவர் கொடுக்கும் மருந்தை நான் உட்கொள்கிறேன். ஆனால் இன்று வரை எனக்குள் எந்த மாற்றமும் இல்லை. நான் முன்பை விட இப்பொழுது மிகவும் பலவீனமாகவே உணர்கிறேன். ஆகையால் மக்களிடையே ஒரு அறிவிப்பு செய்யுங்கள். மக்களுக்கு மன்னர் ரெஹானின் அறிவிப்பு: எவர் மன்னரை முழுமையாக குணப்படுத்துவாரோ அவருக்கு தக்க சன்மானமும் அவர் கேட்கும் பரிசும் அவருக்கு உண்டு. மேலும் அவர் அரசபையின் மருத்துவராக நியமிக்கப்படுவார். இச்செய்தி காட்டுத்தீ போல் கிராமங்கள் நகரங்கள் எங்கும் பரவியது. மன்னரின் நற்குணத்தையும் நல்லாட்சியையும் கேள்விப்பட்ட மருத்துவர் டூபான் தனது கிராமத்தில் இருந்து புறப்பட்டார். அவர் மூலிகை மற்றும் மருத்துவத்தில் மிகவும் அனுபவம் உடையவராகவும் பல மொழிகளை கற்றறிந்தவராகவும் இருந்தார்.